Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. நீங்கள் பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு 4 ஸ்டூடெண்ட் இல்லைனா 5 ஸ்டூடெண்ட் எங்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ கேட்குற கேள்வி. ஸ்கூல் புக் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிலபஸ் மாறுமா? அப்போ நாங்கள் இப்போ இருக்கிற சிலபஸை படிக்கணுமா வேண்டாமா? இந்த மாதிரி கேள்வி. நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே டவுட் வந்து அதிக முறை வந்துச்சுன்னா நான் அதுக்காக ஒரு வீடியோ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான். சிலபஸ் அப்டேட்டு, இந்த ஸ்கூல் புக் மாற்றம், இதை பற்றி தெளிவாக ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கிளாஸ் முடியும் போது இது பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் குழம்புன குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஸ்கூல் புக் அப்டேட் பற்றி, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, ஒருவேளை ஆச்சு அப்படின்னா என்ன டாபிக்லாம் வரலாம், ஸோ எப்படிலாம் அப்டேட் ஆகலாம், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிடுறேன். வீடியோவை தெளிவாக பாருங்கள். ஸோ காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூ, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக எடுத்து தரேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1899, தமிழுக்கு வந்து 1333. ஸோ இதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க. தென் இது வந்து நம்மளுடைய ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் காலக் அகாடமி அப்படின்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இது மெயில் ஐடி. இதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் போடுறேன். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். நம்மளோட டெலிகிராம் வந்து காலக் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே என்கிட்ட ஒரு சில வீடியோஸ் அனுப்புனாங்க. சிலபஸ் மாறும் அப்படின்னா அந்த வீடியோவில் அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆனுவல் பிளானர் இருக்கு இல்லையா, இந்த ஆனுவல் பிளானர் வந்து இப்போது ரீசெண்டான ஆனுவல் பிளானர் டிசம்பர் 3ஆம் தேதி வந்தது. அது அவங்க கொடுத்துருக்க வார்த்தை என்னென்னா, the syllabus and scheme of examination available on the commission website which are also subjected to modification till the date of publication of notification. இந்த ஒரு வார்த்தை இருக்குது, அதனால் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு சில வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த வார்த்தை இருந்தது. இதை தான் மார்க் பண்ணி அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகும், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மாற்றம் வரும் தானே சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். எந்த ஆனுவல் பிளானர் வந்தாலும் இந்த வாக்கியங்கள் வந்து இருக்கும். முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2024க்கான ஆனுவல் பிளானர். அதுலேயும் 4வது பாயிண்ட், சிலபஸ் அண்ட் த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் அவைலபிள் ஆன் த கமிஷன் வெப்சைட் விச் ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் டில் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன். இது எப்போ வந்தது? 14/11/2024 வந்தது. அதுக்கப்புறம் சிலபஸ் நமக்கு எதாவது மாறுச்சா என்ன? பெருசாக எந்த மாற்றமும் வரல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இதை கட்டாயம் அப்படியே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து மாறிடுச்சு, ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது தான். ஓகேங்களா? நமக்கு ஜிஎஸ்ல எந்த மாற்றமும் எனக்கு தெரிஞ்சு அப்போ வரவே இல்லை. என்ன மர்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம மாற்றம்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். தென் உங்களுக்கு வந்து 2024 இது ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் பிளானை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுலேயுமே 4வது பாயிண்ட் பாருங்கள், த சிலபஸ் இஸ் அவைலபிள் ஆன் த கமிஷன் வெப்சைட் விச் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த மாடிஃபிகேஷன் டில் த டேட் ஆஃப் த பப்ளிகேஷன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். இதுலேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் அந்த 5 பாயிண்ட் தான், எல்லாத்துலேயும் அந்த 4வது பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து 2022 வந்தது. அதில் மட்டும் வித்தியாசமான பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல the revised scheme of examination and syllabus for the above post will be made available in the commission website shortly அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டமும் மாற்றியமைக்கப்பட்ட தேர்வு முறையும் நம்மளோட கமிஷன் வெப்சைட்டில் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக செய்யக்கூடிய ஒரு வாக்கியம் தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பிட்டு இருக்கீங்களா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மில் கையெழுத்துவாங்க. அது ஸ்டாண்டர்டான ஃபார்ம் தான். அதில் என்னெல்லாம் இருக்கும் நம்ம திரைப்படங்களில் பார்த்து வச்சு சொல்கிறேன். ஒருவேளை இந்த பேஷண்ட்டுக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எதாவது ஆயிரும்னு அர்த்தமானா கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நாங்கள் காப்பாற்றுவோம், எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை சொல்லுவோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவும். இதில் என்ன அப்படின்னா, சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் அவைலபிள் ஆன் த கமிஷன் வெப்சைட் விச் ஆர் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். இது ஒரு ஸ்டாண்டர்டான வார்த்தை. இதை வச்சுக்கிட்டு சிலபஸ் மாறும்னு சத்தியமாக சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சிலபஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கான 2வது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புத்தக மாற்றம் தான். ஓகேங்களா? சார் புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா கட்டாயம் சிலபஸ் சேஞ்ச் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான பார்ட்டு. சிலபஸில் இருக்கிறது புக்கில் இருக்கும்போது நம்ம அதை கவர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் மாறுது அப்படின்னா மேக்ஸிமம் என்ன மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்பயுமே புக்ஸ் மாறுறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து நமக்கு மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த புத்தகங்கள் வந்து மாற்றியமைக்கப்படும். நமக்கு புத்தகங்கள் பீரியடுக்கெலாம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த புக்ஸ் மாறுறதுனால சிலபஸ் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும், இப்போ இருக்கிறது எதுவுமே படிக்க வேண்டாம், புதுசாக தான் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அதனால் புக்ஸ் மாறும், அதில் மாற்றம் இல்லை. புக்ஸ் மாறினாலுமே நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது பெருசாக மாறவே மாறாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒருவேளை இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ இருக்கிறது அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டு ஒரு 100% மாற்றுவாங்களா அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன். யூனிட் 8 தட் மீன்ஸ் இப்போ இருக்க யூனிட் 6, யூனிட் 5 இப்போ இருக்கிற யூனிட் 9, யூனிட் 9 இப்போ இருக்கிற யூனிட் 5, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், இந்த நாளையுமே எந்த வித மாற்றமும் பண்ண முடியாது. இதை மாற்றம் பண்ண முடியாது அப்படின்னா நீக்க முடியாது. இதில் வேணால் ஒரு சில பகுதிகளை சேர்க்கலாம், இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ இதில் இருக்கிறதுல நீக்காமல் ஏதாவது புதுசாக ஒரு சில பகுதிகள் ஆட் பண்ணலாம். அப்போ இப்போ இருக்கிற காலம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலம். இன்னும் குரூப் 4க்கு 1 இயர் இருக்குது. குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மாதம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை நல்லா படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. சிலபஸ் மாறுறது மாறாதது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வர டைமில் தான். ஒரு வேளை மாறுச்சுன்னா நமக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாறினாலுமே இப்போ இருக்கிறதுல எதையும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, வேணா ஒரு சில பகுதிகள் ஆட் பண்ணலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதுவுமே நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன், இதுவுமே புதுசாக எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இப்போ வரைக்கும் கொஸ்டினில் கேட்டது தான். என்ன இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ இது வந்து சிலபஸில் ஆட் பண்ணுவாங்க, அப்போ நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்குமா, நான் அப்படி சொல்ல வரல. இதிலேருந்து ஏற்கனவே கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஏன்னா மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறப்ப நம்ம மாநிலத்தை சேர்ந்ததுக்கு அதிக முக்கியத்துவம் வரலான்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஒருவேளை மாற்றம் நிகழ்ந்தால் பின்வரும் பகுதிகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம், சேர்க்கப்படலான்னு சொல்கிறேன். ஒன்று, தமிழக அரசர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, மராத்தியர்கள் வரைக்கும் படிக்கிறீங்க. இதில் நீங்கள் தமிழ் மன்னர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுலேயும் என்னது சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு பார்ட் இருக்குது. அதில் பேருக்கு பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், அதுவும் செப்பேடுகள் கேட்குறாங்கன்னு சொல்லி அதை படிச்சுட்ருக்கோம். ஒருவேளை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட் பண்ணப்படலாம், சேர்க்கப்படலாம். எது சேர்க்கப்படலாம் அப்படின்னா தமிழக அரசர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில பகுதிகளை பேரை மென்ஷன் பண்ணலாம். இப்போ தென்னிந்திய வரலாறு அப்படின்னு தானே இருக்குது, பாண்டியர்கள்னு சொல்லி கொடுத்து பல்லவர்கள்னு சொல்லி பல்லவ மன்னர்களை பேரை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நமக்கு எப்படி குப்தர்கள்னு சொல்கிறாங்க, இப்போ எப்படி நமக்கு வந்து மராத்தியர்கள்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பல்லவர்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட நிர்வாகம், அவங்களோட ஆட்சி முறை, அவங்க காலகட்டங்களில் கட்டடக்கலை இப்படிங்கிறத தனியாக ஒரு டாப்பிக்காக வேணால் கொடுக்கலாம். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். இந்த பாண்டியர்கள்லேயே பிற்காலத்தில் திருநெல்வேலி பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள் அப்படின்லாம் பிரிவினர் இருந்தாங்க, அவங்கள குறிப்பிடலாம். ஓகேங்களா? ராமநாதபுரம் ஆட்சியாளர்கள், போன குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் வந்துருந்தது. சிவகங்கை ஆட்சியாளர்கள், இவங்களை பற்றி கேள்வி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, திருநெல்வேலி தென்காசி பாண்டியர்கள், இவங்க வந்து விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் அரியநாத முதலியார் வந்து பாளையக்கார முறையை கொண்டு வந்தார்ல, அப்போ கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் அரியநாத முதலியாரே கொஞ்சம் அசைச்சு பார்த்துருவாங்க. அரியநாத முதலியாரை இவங்களால் இவங்களை வந்து அரியநாத முதலியாரால் தோற்கடிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிமாண்ட் வந்து ஒரு உடன்படிக்கை போச்சுன்னெலாம் படிச்சிருக்கோம். அப்போ இவங்க நாயக்கர்கள், தஞ்சை, மதுரை, அதுக்கப்புறமேட்டு செஞ்சி, இந்த நாயக்கர்கள் பற்றி கேட்கலாம். தஞ்சை மராட்டியர்கள் பற்றி கேட்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமில் டிப்ளமோ ஐடி லெவலில் பிகோட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஜார்ஜ் பிகோட் பற்றி, பூலித்தேவர், வேலுநாச்சியாலாம் இருக்கும்போது ஜார்ஜ் பிகோட்னு ஒன்று இருந்ததில்ல, அவர் தஞ்சை மராட்டியர்கள் நடத்தும் போது படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை கேட்டாங்கன்னா இப்போ இலைமறைவு காய்மறைவாக கேட்குற பகுதிகளை இனிமேல் வெட்ட வெளிச்சம் போட்டு சிலபஸில் ஆட் பண்ணி கேட்கலாம். இது நம்ம புதுசாக படிக்க போகிறது இல்லை. ஒரு வேளை படித்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது மாற்றம் நிகழ்ந்தால் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், இது மாறாமல் கூட வரலாம். சரியா? பெரும்பாலும் மாற்றம் வராது. ஒரு வேளை வந்துச்சுன்னா இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரும். தென் திராவிட மொழிகள், திராவிட கலைகள், இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். திராவிடம் தொடர்பான சிறப்புகள். ஓகேங்களா? இந்த திராவிடம் தொடர்பான சிறப்புகள் அப்படிங்கிறத ஆர்கியாலஜி ரிலேட்டடில் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், இது வந்து எக்ஸாக்டாக இப்போது நமக்கு சிலபஸில் கொடுக்கல,
பட் இதை வந்து இன்பில்ட்டாக தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் இதை வந்து எக்ஸாக்டாக சிலபஸில் மென்ஷன் பண்ணியே கேட்கலாம். திராவிட இயக்க தலைவர்கள் இதை தான் சொல்ல வந்தேன். இதுவரைக்கும் மறைமுகமாக கேட்கப்பட்டவர்களை இனிமேல் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோமே, திராவிட இயக்க தலைவர்கள்னு பேர் கொடுக்கவே இல்லைல்ல. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாரோட பேரும் கொடுக்கலாம். கந்தசாமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், சிங்காரவேலர் ஐயா அவர்கள், இந்த மாதிரி எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு இந்த பேரில் இருக்கிறவங்கள படிங்கன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி அவங்கள படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் வெங்கடேசன் சார் புக்கில் படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த பேரை குறிப்பிட்டு கேட்கலாம். இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான தலைவர்கள், வைத்தியநாத ஐயர், வரதராஜுலு நாயுடு, இவங்க பேர் இல்லை, இவங்க பேரை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். சரியா? ஸோ இது நாள் வரைக்கும் பேர் இல்லாமல் படித்தவங்கள இனிமேல் சிலபஸில் பேரை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். திராவிட இனங்களை மற்ற ஆதி தொல்குடியிட இனங்களோடு தொடர்பு படுத்தி கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடல்சார் ஆய்வு நடத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பூம்புகாரில் ஒரு ஆய்வு நடத்திட்டு இருக்கோம். இந்த பூம்புகார் ஆய்வை பிற கடல்சார் ஆய்வுகளோடு ஒப்பிட்டு பேசலாம். நம்ம கீழடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒப்பிட்டு பேசுகிறோம்ல, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஓகே, நம்ம கீழடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஒப்பிட்டு பேசுகிறோம்ல, கீழடியில் கிடைக்கப்பட்ட குறியீடுகளுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட குறியீடுகளுக்கும் ஏற்பட்ட அந்த ஒப்புமையை பற்றி பேசுகிறோம்ல, இப்படி கேள்வி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கிறது தான். என்ன இலைமறைவு காய்மறைவாக இருக்குது, கொடுத்தால் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதை தாண்டி சோஷியல் இஷ்யூஸில் எஜுகேஷன் மட்டும் இருக்குது. குழந்தை தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் மெயினாக இந்த யூனிட் 8 மட்டும் சொல்லியிருக்கேன். யூனிட் 8 அப்புறம் அந்த யூனிட் 5 கொஞ்சம் டச் பண்ணி சொல்லியிருக்கேன். மாறினால் இப்படி தான் மாறலாம். நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஸ்டின் பேப்பரில் மாற்றம் நிகழ்து, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே சிலபஸ் மாற்றத்தை விட பெரிய மாற்றம் தானே. நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். எங்கேயோ எப்பயோ ஒரு நாள் நடக்க போகிற விஷயத்துக்கு இன்றைக்கி குழம்பிகிட்டு இருக்கிறோம். சரியா? நான் இப்போ சொல்ல வந்த விஷயம், இந்த வீடியோவில் சொல்ல வந்த உட்கருத்து இதுதான். ரெண்டாவது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் மாறுது மாறலை, அது இனிமேல் நடக்க போகிற விஷயம். உண்மையாக நடக்குமா நடக்காதா யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அழகான 8லேருந்து 12 மாதம் இருக்குது. இந்த 8லேருந்து 12 மாதத்தை உருப்படியாக பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. சரியா? இந்த நேரத்தில் போயிட்டு சார் அந்த இன்ஸ்டியூட்டில் சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு சொன்னார், எங்கள் தாத்தாவோட அப்பாவோட பாட்டியோட தம்பி ஒருத்தர் வந்து அங்கே மேலதிகாரிகளுக்கு நல்ல பழக்கம், அவர் மூலமாக எனக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு தெரிய வந்துச்சு, இது எதுவுமே உண்மை கிடையாது. சரியா? எதுவுமே டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக சொல்கிற வரைக்கும் நமக்கு உண்மை கிடையாது. அப்போ இந்த நேரம் குழப்பத்திற்கான நேரம் கிடையாது. படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான நேரம். இதை சரியாக பயன்படுத்த மட்டும் செய்யுங்க. இப்போ கரண்ட்டாக என்ன சிலபஸ் இருக்கோ அதை எடுத்து உட்காந்து படிங்க. என்னை பொறுத்த மட்டும் சிலபஸ் மாறாது. ஒரு வேளை மாறுச்சுன்னா ரொம்ப தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி இப்போ இருக்க டாபிக் எதுவுமே வேண்டாம்ப்பா நான் எல்லாம் புதுசாக கொண்டு வரேன் அப்படின்னு சத்தியமாக மாறாது. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறது எக்ஸாமுக்கு வரதான் செய்யும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாற்றவே முடியாத பகுதிகள் நம்ம பேசுவோம்ல, நீதி கட்சி, திராவிட இயக்கம், அறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜ், இவங்கெல்லாம் சிலபஸ்லேருந்து எடுத்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியமாக எடுக்கவே முடியாது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் என்றைக்குமே மாறாதுன்னு. அப்போ அந்த பகுதிகளில் முதல்ல படிக்க தொடங்குங்க. சிம்பிள். என்ன பண்ணலாம்? யூனிட் 6 இப்போ இருக்கிற பழைய யூனிட் 8 இப்போ இருக்கிற யூனிட் 6, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனிட் 5, மூணாவது பார்த்தீங்கன்னா யூனிட் 4, நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3. இவ்வளோதான். இந்த மூணையும் கண்ணை மூடிட்டு படித்து ஆரம்பிச்சிருங்க. இந்த மூணையும் ஃபுல்லாக படிச்சிருங்க. சிலபஸ் மாறுது இனிமேல் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இல்லை காலக் அகாடமியில் கருப்புசாமி சார் வந்து இதை படிக்க சொல்லியிருக்காரு, அதனால் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு படிக்கிற வேலையை பாருங்கள், குழம்புற வேலைக்கு போகாதீங்க. ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கிட்டே இருங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய மார்க்ஸும் வாங்கி கொடுக்கும். ரெண்டாவது, இதில் எதையும் மாற்றவும் முடியாது. ஸோ நம்ம இப்போ ஒரு சேஃப் ஜோனில் இருந்துட்டு படிக்க போகிறோம். குழப்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஒன்று கேட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் போன வருஷமும் படிச்சுட்டு இருப்பீங்க. தட் மீன்ஸ் 2024 படிச்சுட்டு இருப்பீங்க. 24 படிச்சுட்டு இருக்க மக்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸை கிழிச்சு போடாதீங்க. அதையும் பீரியடுக்கெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அதை சிலபஸில் எங்கெல்லாம் மேட்ச் பண்ண முடியும், முக்கியமாக மெயின்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி படிக்கிறது, அடுத்த வருஷம் படிக்கிறது, இந்த மூணையுமே கொஞ்சம் பீரியடிக்கலாக ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஆப்டிடியூடில் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்டிடியூட் படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாறாது. ஒருவேளை மாறுச்சுன்னா சில பாயிண்ட்ஸ் ஆட் மட்டும்தான் ஆகுமே தவிர அப்படியே தலைகீழாக திருப்பின மாதிரி இப்போ படிக்கிறது எதுவும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ குழப்பத்தை ரிமூவ் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். ஸோ காலக் அகாடமியோட GS பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, INM, சோஷியல் இஷ்யூஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1899.
தமிழ் பேட்ச் 1333. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்கும், காலாக் அகாடமி ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. மறுபடியும் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்காதீங்க, ஏன்னா செஞ்சாலும் செய்வீங்க. இந்த வீடியோவே பார்த்து இதுலேருந்தே வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து சார் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு யாராவது கேட்டாலும் கேட்பீங்க. தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. இது மெயில் ஐடி, இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். ஓகேங்களா? உங்களோட தாழ்மையான கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். நான் வந்து மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் மட்டும்தான் பேசியிருக்கேன், யாரையும் எதுவும் சொல்லலைங்க. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.